Hi students, morning. 10th standard mathematics. Students, today's classல வந்து 10th mathematicsல வந்து chapter 2 பார்த்துருப்போம். நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் என்ற சாப்டர் பார்த்துருப்போம். இந்த சாப்டரில் செகண்ட் சாப்டரில் வந்து சாப்டர் 2+2.5 உடைய லாஸ்ட் சம்ம நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து nth டேர்மை வச்சு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதை nth டேர்மை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆன்சரை ஃபைன் பண்ணுறது. ஓகேங்களா? 1 வீக்குடைய டெம்பரேச்சர் பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ மண்டே டு ஃப்ரைடே வரையும் இருக்க டெம்பரேச்சர் கேட்டிருந்தாங்க. அந்த சம்லாம் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். மண்டே டியூஸ்டே வெனஸ்டேக்கு ஒரு டெம்பரேச்சரும், வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடேக்கு ஒரு டெம்பரேச்சர் இப்படி கொடுத்துட்டு அதோடைய அந்த 3 days உடைய டெம்பரேச்சருடைய சம்மேஷன் சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 3 days அண்ட் லாஸ்ட் 3 days சம்மேஷன் வேல்யூலாம் டிகிரியில் கொடுத்துருந்தாங்க. இந்த டிகிரி செல்சியஸ் வேல்யூ என்ன பண்ண நம்ம ஃபார்முலா அப்படி யூஸ் பண்ணி, ஓகேங்களா, இந்த சீக்வன்ஸ் உடைய ஃபார்முலா யூஸ் பண்ணி அவருடைய வேல்யூஸை கண்டுபிடிச்சோம். ஈச் ஒரு நாளைக்குரிய டெம்பரேச்சர் என்ன இருக்கும் அப்படின்றது நம்ம ஃபைன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஃபார்முலாஸாக நீங்கள் நல்லா வச்சுக்கணும். ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2D அப்படின்னு ஒரு கண்டினியூவாக ஃபார்முலாஸ் நம்ம இந்த 5 டேஸ்க்கு எடுத்துகிட்டு இருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கான வேல்யூவை அவங்க கொடுத்துருவா 0 டிகிரி செல்சியஸ். அதே போல் வந்து நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கான ஒரு டிகிரி செல்சியஸ் கொடுத்தாங்க, 80 டிகிரி செல்சியஸ் கொடுத்தாங்க. அதுக்கான ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி லாஸ்ட் 3 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி அந்த டிகிரி செல்சியஸ் வச்சு சால்வ் பண்ணோம். ஏ அண்ட் டியை கண்டுபிடிச்சி ஏ டியை சப்ஸ்டிட் பண்ணதும் ஏ வேல்யூ வந்து -3 கிடச்சிது, டி வேல்யூ 3 வந்து அதை யூஸ் பண்ணி திரும்பவும் அதே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி எந்த ஃபார்முலா சொன்னாங்க ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2டின்னு வரக்கூடிய இந்த ஏபியுடைய சீக்வன்ஸ் ஃபார்முலாவோட யூஸ் பண்ணிட்டோம். யூஸ் பண்ணி அந்த 1 வீக்குடைய டெம்பரேச்சரை செல்சியஸில் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ் 2.5ல லாஸ்ட் நம்ம பார்ப்போம். ரொம்ப ஈஸியான கொஷின் இது. ஓகேங்களா? ஒரு கொஷினையும் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க அதை பார்த்தோம்னா அதுக்கு தேவையான ஆன்சர்ஸை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த கொஷின்லேருந்தே நமக்கு தேவையான பாயிண்ட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்து அதை சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கவனிங்க. கொஷின் நம்பர் 14. So question number 14, see your book, exercise 2.5 உடைய last question number 14. A person earned 15,000 in the first month. ஒரு பர்சன் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் ஏர்ன் பண்ணுறது வந்து சேலரின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அவருடைய சேலரி பார்த்தீங்கன்னா 15,000. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் ஃபுல்லாக பாருங்க. Thereafter the salary increased by 1,500 per year. The expenses is 13,000 during the first year and the expenses increase by 900 per year. How long will it take to save 20,000 per month? ஸோ இதான் ஒரு கொஷினு. இந்த கொஷின் நம்ம கொஞ்சம் பொறுமையாக படித்து பார்க்கும்போது நான் உங்களுக்காக இங்கே வந்து பாக்ஸ் போட்டிருக்கேன். நம்ம அந்த கொஷின்லேருந்து தேவையான டேட்டாஸை எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டா அவங்க கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் ஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இயர் அதை என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கொஷின் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு பர்சன் வந்து இயருக்கு அவர் வாங்குற சேலரியாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறது 15,000 அவருடைய சேலரியாக வச்சுருக்கோம். ஏர்ன் பண்ணுறது சேலரி. அந்த சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் 15,000 ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இயர் பை ஒரு வருஷத்துக்கும் ஈச் இயர் சேலரி இஸ் இன்க்ரீஸ் 1,500. ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து 15,000 சேலரி வாங்கினா நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு 1,500 இன்க்ரிமெண்ட் போடுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க போது அப்போ என்ன ஒரு 15,000 + 1,500. ஃபஸ்ட் இயரோடைய சேலரியோட 15,000 15,000. ஓகேங்களா? அண்டு இயர் பை இயர் என்ன கொடுத்துருக்காங்க? சேலரி thereafter the salary increased by 1,500 per year. ஒரு வருஷத்துக்கும் அவனுடைய சேலரி எவ்வளோ ஆகும்? 1,500 இன்க்ரீஸ் ஆகும். 15,000 ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர் என்ன வரும்? செகண்ட் இயர் 15,000 + 1,500 என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த பென்ஷன் வரும். ஓகேங்களா? 16,500. கரெக்டுங்களா? 15 + 1,500 16,500. 1,500 இன்க்ரீஸ் பண்ணிடுமா? நெக்ஸ்ட் இயர் என்ன வரும்? இன்னொரு 1,500 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 16,000 + 500 என்ன வரும்? தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா
16,000, 17, 18,000 ரைட்டா 18,000. இப்போ தேர்ட் இயருடைய சேலரி பார்த்தீங்கன்னா 18,000. ஸோ அவங்களுடைய சேலரி ஃபர்ஸ்ட் இயரு 1,500, இயர் பை இயர் 1,500 இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. நீங்கள் ஸோ பாருங்க உடைய சேலரி என்ன 15,000, நல்லா பார்த்துங்க. அவருடைய சேலரி 15,000, 15,000. ஒரு வருஷத்துக்கும் அவனுடைய சேலரியில் என்ன எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதான் 1,500 1,500 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது ஃபஸ்ட் இயர் அவருடைய சேலரி 15,000, செகண்ட் இயர் என்ன ஆகும் ப்ளஸ் 1,500 இன்க்ரீஸ் தென் ஈக்குவல் 16,500. அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் இயர் is increase 1,500, so we get 18,000. ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. இது அவங்களுடைய 3 years உடைய சேலரி. எக்ஸ்பென்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஈச் இயர் எக்ஸ்பென்சஸ் இஸ் 900 இன்க்ரீசஸ். எக்ஸ்பென்சஸ் மீன்ஸ் செலவு எவ்வளோ ஆகுதான் 900 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு வருஷமும் 900 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அவருடைய செலவுகள். அப்போது இன்க்ரிமெண்ட்டுன்னு போது வரவில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். செலவு எவ்வளோ 900. அது ஸோ அதையும் நம்ம டேப்லெட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1,500 அவனுடைய சேலரி. ஓகேங்களா? அப்போது எக்ஸ்பென்சஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து 13,000 சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிறது எவ்வளோ சொல்லியிருக்கேன் 900. ஓகே, அப்போது அவனுடைய எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ 13,000. செலவு எவ்வளோ 15,000 வருமானம் வருது, 13,000 செலவாகுது. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ ஒரு சேவிங்ஸ் என்ன இருக்கும்? ஓகேங்களா? எவ்வளோ 2,000 ரைட். அதாவது ஃபர்ஸ்ட் இயர் அவருடைய சேலரி 15,000, எக்ஸ்பென்சஸ் என்ன கொடுத்துருக்காங்க 13,000. 15,000 மைனஸ் 13,000 இதுதான் நான் சேவிங்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறோம்? சேவிங்ஸை ஃபைன் பண்ணுறோம். சேலரி மைனஸ் எக்ஸ்பென்சஸ், இது மைனஸ். சேலரி வந்து சப்ராக்ட் பண்ணணும். என்னது எக்ஸ்பென்சஸ் சப்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? 15,000 மைனஸ் 13,000 2,000 தான் அவங்களுடைய சேவிங்ஸ். ஃபர்ஸ்ட் இயருடைய சேவிங்ஸ் 2,000. சரிங்களா? நெக்ஸ்ட் இயர் என்ன அவங்களுடைய சேலரி 16,500. எக்ஸ்பென்சஸ் என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ்டு 900 ஈச் இயர். ஓகேங்களா? பர் இயர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வருஷமும் 900 இன்க்ரீஸ் ஆகுது. ஆல்ரெடி என்ன 13,000, நெக்ஸ்ட் இயர் 13,900. ஓகேங்களா? 13,900 என்ன ஆகுது? எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது, செலவு. ஓகேங்களா? வருமானம் 1,500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, செலவு வந்து 900 ரூபாய் வருது. அப்போ அது டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போது 1,500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது, 900 ரூபாய் டிக்ரீஸ் ஆகுது. இப்போது பாருங்க, அப்போ இதில் என்ன டிஃப்ரெண்ட் வருது? அதுதான் நம்மளுடைய சேவிங்ஸாக இருக்கும். ஓகே, இப்போது உங்ககிட்ட வந்து 1,500 கொடுக்குறேன், 900 வாங்கிட்டேன், ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 600. ரைட், அதுதான் சேவிங்ஸுடைய இன்க்ரீஸ். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ 2,000 சேவிங்ஸ், நெக்ஸ்ட் இயர் எவ்வளோ வரும்? இதில் டிஃப்ரென்ஸ் தான் 16,500 மைனஸ் 13,900. இது போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 2,600. 2,600. ஓகேங்களா? ஸோ அந்த நெக்ஸ்ட் தேர்ட் இயர் நீங்கள் ஒரு சீக்வன்ஸ் நமக்கு தேவைப்படும், அதாவது அது கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்க, நீங்கள் சொல்லாமே 18,000 சேலரி. ஓகேங்களா? எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுது 13,900 ப்ளஸ் 900. ஸோ 13,900 ப்ளஸ் 900 பார்க்கும்போது 14,800. 14,800. ரைட், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 14,800. இப்போ பாருங்க 18,000 14,800 நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும் பாருங்க 3,200. இதை சப்ராக்ட் பண்ணலாம், இல்லைன்னா இதில் வந்து 600 இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தாலே நமக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? ஏன் எப்படி 600 வருது அப்படி பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் 1,500, எக்ஸ்பென்சஸில் 900 ரெகுலராக டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ 1,500 மைனஸ் 900 நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? அதுதான் இங்கே சேவிங்ஸில் ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எ பர்சன் ஒரு வருஷமும் அவனுடைய சேலரி ஃபஸ்ட் இயரில் 15,000 சம்பளம் வாங்குறாங்க, 15,000 வாங்குறாங்க, இயர் பை இயர் 1,500 இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ்ஸு ஒவ்வொரு வருஷமும் 900 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது சேவிங்ஸு 20,000 வர்றதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும்? எந்த மந்த்து அவர் 20,000 சேலரி அவர் ஏர்ன் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எந்த இயர் வந்து அவர், ஏன்னா இயருக்கு இன்க்ரிமெண்ட்டும் அண்ட் எக்ஸ்பென்சஸும் சேஞ்ச் ஆகும்போது
எந்த இயரில் அவருடைய சேவிங்ஸு 20,000 வரும்னு கேட்டிருக்காங்க. நம்முடைய ஃபஸ்ட் இயர் அவருடைய சேவிங்ஸ் என்ன? 2000. 15,000 வருமானம், 13,000 எக்ஸ்பென்சஸ், டிஃப்ரெண்ட் எவ்வளோ? 2000 சேவிங்ஸ். செகண்ட் இயரோட சேவிங்ஸு 2,600. ஏன் இன்க்ரிமெண்ட் 1,500 இன்க்ரிமெண்ட் போட்டு 900 எக்ஸ்பென்சஸில் போயிடுச்சு. அப்போ மீதி இருக்க 600 தான் எக்ஸ்ட்ரா ஆகும். எப்பவுமே 2,000 ஒரு 600 இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 600 போகும்போது 3,200. ஸோ இதே போல தான் 600 nth இயர் போது எத்தனையாவது இயரில் 20,000 சேவிங்ஸ் வரும்னு கேட்கும்போது அது எந்த இயர் நம்ம கண்டுபிடிக்கணும்? அதை nth இயராக எடுத்துப்போம். ஆன்சர் என்ன? 20,000 சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது இங்கே 20,000 நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க 20,000 சேவிங்ஸ் வரணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ நம்மளுடைய கொஷினே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்னது தான் இது. சேவிங்ஸு 20,000 வர்றதுக்கு எத்தனை வருடம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் 2,000, செகண்ட் இயர் 2,600, தேர்ட் இயர் 3,200. இப்படி போயிட்டே போனால் ஒரு வருஷம் பர்டிகுலர் டைம் எடுத்துக்கும் போது 20,000 வரும். அது எத்தனை இயர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ nth இயர் போட்டாச்சு. ரொம்ப ஈஸியானது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து ஜஸ்ட் nth டேர்முக்கான ஃபார்முலா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் யூஸ் பண்ணோம் இல்லையா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? அது nth டேர்முக்கான ஃபார்முலா n யூஸ் பண்ணாலும் சரி, n = L - a / t + 1. இப்போ லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தோம்னா, ஓகேங்களா, அதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா? அந்த லாஸ்ட் டேர்ம் ஃபார்முலாவும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் ஃபைன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம டேட்டாஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியானது. இது நம்ம கிவனாக யூஸ் பண்ணலாம், இல்லை சொல்யூஷனாக போகலாம். கிவனாக யூஸ் பண்ணலாம். கிவன் ஏன்னா கொடுத்துருக்க டேட்டா பண்ணுவோம் சொல்யூஷன். எல்லாருமே சேர்த்து தான் மார்க் வரும். ஓகேங்களா? நம்ம ஒன்றும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக கிவன் போட்டு சொல்யூஷன் போடணும். எல்லாமே ஸ்டெப்ஸ் மார்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்துங்க. இப்போ இதில் நம்ம ஒரு சீக்வன்ஸாக ஏபியோட சீக்வன்ஸாக நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நம்ம கொடுத்துருக்க அந்த டேட்டா 2,000, 2,600, 3,200 இந்த வேல்யூவை அப் டு 20,000 என்ன எடுத்துக்கலாம்? த சேவிங்ஸ் வில் பி இன் ஏபி இந்த ஃபார்மெட்டில் எழுதுறேன். ஓகே, அது எப்படி எழுதலாம்? சேவிங்ஸ் will be என்னெல்லாம் இருக்கு சேவிங்ஸ்? 2,000, 2,600, 3,200 and so on 20,000. இப்போ A வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம் 2,000 தான் A. B என்ன? டிஃபரண்ட் டிஃபரண்ட் அபவுட் T2 - T1. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? 2,600 - 2,000 போகும்போது 600 தான் வந்து D ஆகுது. D வேல்யூ என்ன? 600. A எடுத்துட்டோம், D எடுத்துட்டேன். N = 20,000 எடுத்துட்டோம். N கிட்டோம் 20,000. இதுதான் வந்து N. சரிங்களா? இது N. இது A. டிஃபரண்ட் தான் வரும்போது D யூஸ் பண்ணுறோம் 600. நம்முடைய nth டேர்முக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருக்கேன்? Tn = A + n - 1 × D இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவும் இருக்கு. ரெகுலராக நம்ம இதே ஃபார்முலா போட்டுருக்கோம். இதே ஃபார்முலாவுடைய கன்வர்ஷன் தான் இன்னொரு ஃபார்முலான்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் வச்சிருக்கீங்க. ரெகுலராக கிளாஸ் பார்த்தீங்க செஞ்சிருக்கோம். இதே ஃபார்முலா மாடல் தான் வந்து என்ன ஃபார்முலா இருக்கு? n = L - a / D + 1. சரிங்களா? இப்போ நான் ஆல்டர்னேட்டிவா இந்த nth ஃபார்முலா n போற ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஃபார்முலா எப்படி இது கன்வெர்ட் ஆகுது பார்க்கும்போது நீங்கள் n Tn = L ரெண்டுமே ஈக்குவல்னு நான் சொல்லியிருக்கேன். ஐ மீன் ஈக்குவல்னா ரெண்டுமே ஒரே மீனிங் தான் குறிக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த டிஎன் ஃபார்முலாவை n இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா இந்த டேர்ம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம சம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து n போட்டு இல்லைங்களா? nth டேர்ம் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தா நான் என்ன சொல்றேன் பார்த்துங்க. இந்த லாஸ்ட் டேர்ம்ல 20,000 இப்படி சொல்லியிருக்கு. இந்த லாஸ்ட் லெட்டர் நமக்கு ஒரு சீக்கிரத்தில் லாஸ்ட் பண்ணும்போது அதை நான் லாஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க போது n கண்டுபிடிக்கும். சாரி, என்ன சொல்லுவாங்க? எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிக்கும். ஆனால் இது வந்து எல்லா தான் யூஸ் பண்ணும். சரியா? லாஸ்ட் டேர்ம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ லாஸ்ட் லெட்டர் கொடுக்கும்போது எல்லா தான் யூஸ் பண்ணணும். n ஃபைன் பண்ணணும். ஓகே, how long it will take, எத்தனையாவது அப்படின் போது அது nth பிளேஸ். அந்த n தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கொடுத்துருக்கு L லாஸ்ட். சரிங்களா? ஓகே, நம்ம டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது தான் என்ன பண்ணுவோம்னா டிஎன் ஈக்குவல் டு எடுத்துக்கணும்.
n பிளேஸ் யூஸ் பண்ணுவோம் tn ஈக்குவல் டு ஐ மீன் ஆன்சரா இதை கன்சிடர் பண்ணுவோம். சரிப்பா பாருங்க ஃபார்முலா n ஈக்குவல் டு l மைனஸ் a பை டிவைட் பை d பிளஸ் 1 ஃபார்முலா பாருங்க n ஃபைண்ட் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியான சொன்னது n ஈக்குவல் டு n வேல்யூ என்ன லாஸ்ட் 20000 minus a first term 2000 divided by difference t 600 plus 1 into formula 20,000 minus 2,000 18,000 18,000 divided by 600 plus 1 double zero divide பண்ணினா 6 இருக்கு 1 6 are 6 3 6 are 18 1 6 are 6 3 6 are 18 the 0 comma 30 I mean 36 are 180 இல்லையா 30 plus 1 when I am going to n equal 31 31வது வருடம் இவங்க சேவிங்ஸ் என்ன 20,000 வரும். சரிங்களா பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸு இயர் பை இயர் வெறும் 600 வருதுன்னா அவங்க 20,000 ஆகும். அவங்களுடைய சேவிங்ஸு 20,000 சாரி 31 வருஷம் 31 இயர்ஸ் வரும். சரிங்களா. ஸோ ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு இன்க்ரிமெண்ட்லாம் வந்தால் லைஃப்பில் ரன் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா. ஓகே ஸோ அப்போ நம்ம ஆன்சர் என்ன த பர்சன் சேவ்ஸ் நம்ம ஸ்டேட்மெண்ட் எதுவும் இல்லையா த பர்சன் சேவ் rupees 20,000 in 31st year. அந்த பர்சன் எவ்வளோ 70,000 சம்பாதிப்பாங்க எப்போ 31வது வருஷம் அப்படின்றாங்க. ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க டேட்டா வெட்டி இருக்கும். அது வந்து சேவிங்ஸ் டு இயர் வெளியே தான் சீக்வன்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. வில் பி ஆர் இன் ஏபி இதான் ஏபியாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் பார்ப்போம். இது நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.6 கண்டினியூ பண்ணுவோம். 2.6ல பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் இதுவரை நம்ம சீக்வன்ஸில் nth டேர்ம் என்ன வரும், மிடில் டேர்ம் என்ன வரும், nth டேர்முக்கான ஃபார்மேட் என்ன, இதை போல தான் பார்த்துட்டோம். இப்போ அந்த பாயிண்ட்டே முடிஞ்சு போச்சு. அந்த டாபிக் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் வந்து சம் ஆஃப் த சீரீஸ்ன்ற ஒரு ஃபார்மேட்டுக்கு போகிறோம். அந்த டாப்பிக்கில் பார்க்கும்போது 2.6 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. அந்த சம்ஸை பார்க்கலாம். அதுக்கு வேற ஒரு ஃபார்ம் தான். ரொம்ப ஈஸியானது. சரிங்களா. ஸோ அதை நோட் பண்ணிக்கங்க. Next is exercise 2.6. Exercise 2.6 இதை பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3, 7, 11 அப் டு 40 டேர்ம்ஸ்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கு. 3, 7, 11 சரிங்களா அப் டு 40 டேர்ம்ஸ். ஸோ இதே உங்களுக்கு கொஸ்டின்லேயே உங்களுக்கு புரிஞ்சுது. அப் டு 40 டேர்ம்ஸ்னு போது டேர்ம்ஸ் வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 40 டேர்ம்ஸ்னா T40 அப்படின்னு நம்ம முன்னாடி 40th டேர்ம்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ T40 யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே சம் ஆஃப் த டேர்ம் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த டேர்ம் அப்படின் போது ஆட் பண்ணணும். ஒரு டேர்மும் ஆட் பண்ண லாஸ்ட்டாக என்ன வேல்யூ வரும் அது போல தான் இந்த சீக்வன்ஸ். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல போகும்போது முன்னாடி நம்ம வேல்யூ பார்த்தா 1, 3 நம்ம சீக்வன்ஸ் நார்மல் சீக்வன்ஸ் சரிங்களா. 2 + 2 4 4 + 2 6 இது போல எடுக்கும்போது டிஃபரன்ஸ் என்ன 2 வருதுன்னு பார்த்துக்கணும் அந்த சீக்வன்ஸ். இப்போ என்னன்னா சீக்வன்ஸ் அடிஷன்
ஓகேங்களா? இது போயிட்டே இருக்கும்போது nth டேர்ம்ல என்ன வரும்? இந்த சம் ஆஃப் த சீக்வன்ஸ் அப்படின்னு கொஸ்டின் வருது. ஓகேவா? Tn வந்து என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேர்ம் என்ன பிளேஸ் என்ன வேல்யூ இது மட்டும் தான். ஓகேங்களா? ஃபிஃப்த் டேர்ம் என்ன வரும்? எந்த வேல்யூ வரும்? சரி, தேர்ட் டேர்ம் என்ன வேல்யூ வரும் அப்படின்னா T3ன்னு சொல்லிருக்கோம். அப்போ ஆனா இங்க S3 அப்படின்னு சொல்லுவோம். சம் ஆஃப் த சீக்வன்ஸ் மூணு சீக்வன்ஸ் ஆட் பண்ணா என்ன வரும்? இந்த சீக்வன்ஸ் முதல்ல பார்த்துங்க 2 + 2 4 4 + 2 6 போது காமன் டிஃபரன்ஸ் என்ன? D = 2. A1 வந்து என்ன? 2. ஓகேங்களா? அப்போ Sn S3 n = S3 கேட்றாங்க. 3 டேர்ம்ஸ் கேட்றாங்கன்னா S3 கூட என்ன பண்ணும்? இந்த மூணு டேர்ம் ஆட் பண்ணும். 6 + 4 10 10 + 2 12 ன்னு போகும். சம் ஆஃப் த டேர்ம்ஸ் சீக்வன்ஸ் உடைய டேர்ம்ஸ் எல்லாமே சம் பண்றது அடிஷன் ஓகேங்களா? இவ்வளவு நேரம் வந்து அந்த டேர்ம்ஸ் இல்ல மிடில் டேர்ம் என்னன்னு பார்த்தோம். எந்த ஃபார்மேட்ல இருந்து nth டேர்ம்க்கான ஃபார்முலா கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது போல நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி வேரியஸான क्वेश्चंस நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது இயர் ஆஃப்டர் நம்ம பார்க்க போகிறது அவருடைய சம்மேஷன். சரிங்களா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா நார்மலாக வேல்யூ வரும். ஓகேங்களா? அந்த ஸ்கொயர் கியூப் இது மாதிரி ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. அப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2.6ல் கொடுத்துற கொஸ்டின் பார்ப்போம். சரிங்களா? இப்போ எஸ்ன்னு போது சம் அப்படின்னு நான் வச்சுக்கேன். சரிங்களா? டிஎன் போது ஜஸ்ட் டேர்ம் நம்பர் ஆஃப் என்ன டேர்ம் நம்பர் ஆஃப் டேர்ம் எத்தனை டேர்ம் தான். இது சம் ஆஃப் டேர்ம்ஸ் எஸ்எம். கொஸ்டின் நம்பர் 3 ஃபர்ஸ்ட் டேர்ம் 2.6 3 7 11 3 7 11 up to 40 term. இந்த क्वेश्चन நீங்க கிளியரா பார்க்கணும். up to 40 terms போது அவங்க கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் 3, செகண்ட் டேர்ம் 7, தேர்ட் டேர்ம் 11 up to 40 termsனா இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். அப்போ 40th 40th டேர்ம் 40வது பேஸ். ஓகேவா? இப்போ 40 டேர்ம் வரையும் என்ன பண்ண சொல்றாங்க? சம் பண்ண சொல்றாங்க, ஆட் பண்ண சொல்றாங்க. ஆட் பண்ண என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த क्वेश्चन நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ கிளியரா பாருங்க. அப் டு 40 டேர்ம்ஸ்னா எஸ் 40 தான் ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ இதை பார்த்தீங்கன்னா வந்து the given series are in AP. சரிங்களா? சொல்யூஷன் the given series are in AP. நீங்க இந்த வேர்ட் பாருங்க சீரிஸ். ஓகேங்களா? அதாவது சீக்வன்ஸ் அப்படின்னா வந்து வரிசை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சீரீஸ் அப்படின்ற வேர்டு என்ன? தொடர் அப்படின்னா தொடர்ச்சியாக கண்டினியூவாக வர வேல்யூஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது ஸ்பெஷல் சீரியஸ்னு ஒரு டாபிக் இருக்கும், அதில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா வந்து சீரீஸ் வந்து தொடர் வரிசை அப்படின்னு சொல்லலாம். சீக்வன்ஸ்னா வரிசை, சீரீஸ்னா தொடர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ஒரு கண்டினியூ வேல்யூடைய அடிஷன் அப்படின்னாங்க. சரிங்களா? இங்கே நம்மளுக்கு சம் ஆஃப்ன்ற வேர்டு கொடுத்துருந்தாலோ இல்லை ப்ளஸ் ப்ளஸ் போட்டுதான் எல்லாமே ஒன்று தான். ப்ளஸ் போட்டுருந்தா டேரெக்டாக அவங்க கொடுத்துட்டாங்க ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ப்ளஸ் போடணும்னா சம் ஆஃப்னு வேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டினை பார்த்தா தெரியும். ஓகேங்களா? அப்போ ஆட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் தான். இந்த கிவன் சீரியஸ் ஆர் இன் ஏபி அப்படிங்கும் போது இதில் ஏ டி அண்ட் என்லாம் ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஏ வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ இருக்கும். அப்போ ஏ ஈக்குவல் டு 3, டி ஈக்குவல் டு T2 minus T1. T2 என்ன? 7. 7 minus 3 equal to 4. And n என்ன? n equal to 40. சரிங்களா? n 40. D வேல்யூ என்ன தெரியுமா? 4. A வந்து 3. ஓகேங்களா? A 3, D and D 4. 3 term T2 minus T1 ஃபைன் பண்ணும்போது 4 கிடைச்சு n 40. அப்போ இதில் சம் ஆஃப் சீரியஸ்க்கான ஃபார்முலா. சரிங்களா? சம் ஆஃப் சீரியஸ் nth term of the sum of series. சரிங்களா? அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து Sn equal to sum of series of nth term. பார்த்தீங்கன்னா வந்து Sn equal to n by 2. Sn equal to n by 2 into
2a plus 2a plus n minus 1 into d. இதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஃபார்முலா பாருங்க எப்படி ரீட் பண்ண பாருங்க. Sn equal to sum of the terms n ன்னு அர்த்தம். Sn equal to n by 2 into 2a plus n minus 1 into d. இங்க அந்த ஃபார்முலாக்கு இருக்கும் ஸ்மால் சேஞ்சஸ் இருக்கும். அதனால பாத்துக்கங்க. சரி இதுல பாத்தீங்கன்னா நம்ம n ஆல்ரெடி क्वेश्चनல n 40 கொடுத்திருக்காங்க. இந்த n வரதுல 40 யூஸ் பண்ணிப்போம். and a வேல்யூ 3 d வேல்யூ 4. ஓகேங்களா? சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ s 40 equal to s 40 equal n by 2 40 by 2 2 into formula a value என்ன 3 2a plus n minus 1 n value 40 minus 1 into d value என்ன 4 அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இது சிம்பிளை பண்ணோம் 1 to the 2 2 to the 4 I mean 22 are 40 value என்ன கிடைக்கும் 20 2 3 are 6 plus 4 40 minus 1 39 into 4 ஓகேங்களா? இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளை பண்ணலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் போடலாம். சரிங்களா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுருக்கேன். ஸோ ஈக்குவல் டு 20 into 6 plus 39 into 4 39 into 4 போது 9 4 are 36 remaining 3 and 4 3 are 12 12 plus 3 15 156 156 so 156 plus 6 என்பது 162 162 20 into 162 yes 40 equal to லைன் ஒரே லைன் போட்டுருக்கேன். சரிங்களா? நமக்கு எது வேணும் 12 மட்டும் பண்ணீங்கன்னா 4 0 6 2 are 12 2 9 1 2 1 are 2 plus 1 3 yeah 3240 so இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு 3240 3240 அது நம்மளுடைய 40 டேர்ம்ஸ் உடைய சம்மேஷன் 3240 ரொம்ப ஈஸியான क्वेश्चन ஒன்ஸ் அகைன் பாருங்க என்ன கொடுத்திருக்கு ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க இதுல 40 டேர்ம்ஸ் வரையும் சம் பண்ண சொல்றாங்க ஐ மீன் ஆட் பண்ண சொல்றாங்க. அப்ப ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த சீக்வென்ஸ் வந்து முதல்ல இருந்து a என்ற வேல்யூ ஃபர்ஸ்ட் டேர்ம் காமன் டிஃபரன்ஸ் and n up to 40 என்பது போட்டாச்சு. சம் ஆஃப் தி சீரிஸ்ல nth டேர்ம்க்கான ஃபார்முலா sn = n by 2 into 2a plus n minus 1 into d என்ற ஃபார்முலா அதில் சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். இங்கே நமக்கு கிடைச்ச வேல்யூ 3240 தான். ஐ மீன் என்னன்னா என்ன 3 plus 7 plus 11 அப்படி கொடுத்துக்கும்போது ஒரு டேர்ம் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன 3 plus 7 plus 11 plus and so on up to 40 terms. சரிங்களா? 40 terms வரை நம்ம ஆட் பண்ணும்போது இப்படி ஆட் ஆகிட்டே வந்தா எதுல எந்த வேல்யூன்னா நம்ம சொல்லல இப்படி ஆட் பண்ணிட்டே போகுது இது ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் தேர்ட் போது நான் 40 terms வரை ஆட் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்கும் நமக்கு 3240 அடிஷன் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது ரெண்டு டேர்ம் ஆச்சுன்னா 10 வரும் ப்ளஸ் வேல்யூ போட்டா வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப் டு 2 டேர்ம்ஸ் up to 2 terms na 10 up to 3 terms போது 21 வரும் இல்லையா? அதே போல up to 40 terms போது நம்ம ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்க 3240. ஓகே ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்களா? சரிங்களா? சோ இதே போல ரெகுலரா என்ன பண்றீங்க அடுத்த சம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இதுல வந்து இன்னும் ரிமைனிங் ஒரு 2 சம்ஸ் இருக்கு. இதே மாடல் நிறைய क्वेश्चंस இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க வீட்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கு. இத கண்டிப்பா பிராக்டீஸ் பண்ணுங்க. சரிங்களா? நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு குரூப்ல சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி உங்க ஹோம் ஒர்க் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சம்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன 102 ஓகேங்களா? 102 97 92 97 92 up to 27 terms கொடுத்துருக்காங்க. 27 terms இது ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन தான் இது. 102 97 92 and so on up to 27 termனா இதுல நீங்க a வேல்யூ என்ன 102 d வேல்யூ d2 97 102 d வேல்யூ இங்க ஃபைண்ட் பண்ணலாம். d வேல்யூ ஃபைண்ட் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு -5 கிடைக்கும். நெகட்டிவ் வேல்யூ -5 கிடைக்கும். and up to 27 terms n = 27 n d a 102 and d value -5 n = 27 போது இந்த போடுறது அந்த sn ஃபார்முலா
நீங்கள் ஈஸியாக சப்ஸ்டிட் பண்ணலாம். எஸ் n/2 into 2a plus n minus 1 into b அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த சம் கூட நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டுக்கலாம். அடுத்த சம் இருக்குது சரிங்களா? ஸோ இந்த சம் உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ் 27 நீங்கள் ட்ரை பண்ணுங்க சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா இது ஒரு கிடைக்கும் சரியா? அதுக்கு அடுத்து இன்னொரு சம் பார்த்தீங்கன்னா 6, 13, 20 and 97 ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் புக்கை பார்த்தீங்கன்னா தெரியும். அதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஐ மீன் 97 கொடுத்துருப்பாங்க சரிங்களா? 6, 13, 20 இது அப் டு 97 டேர்ம்ஸ்ன்ற கொஸ்டின் கிடையாது. இந்த கண்டினியூட்டில் 97 வருது ஒரு வேல்யூ. அப்போ 97th மாதிரி எத்தனாவது டேர்ம் நமக்கு முடியும் ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா nth டேர்ம் என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா 97 வந்துட்டு எத்தனாவது ஃபார்ம் எத்தனாவது பிளேஸ் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். இல்லைனா இன்னொரு ஃபார்முலா a plus lன்ற ஃபார்முலா இருக்கு. அதில் a plus l n/2ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம் சரிங்களா? ஸோ முடிஞ்சாலும் நீங்கள் ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ இந்த சம் ரொம்ப ஈஸியானது. உங்களுக்கு வேல்யூவும் கொடுத்துருக்கேன், ஆன்சரும் கொடுத்துருக்கேன். இது ஹோம்ஒர்க்கு ஃபேர் நோட்டில் இந்த சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து ஃபேர் நோட்டில் போடலாம் தவிர சும்மா இது டேரெக்டாக இதுக்கு ஆன்சர் இருக்கக்கூடாது ஓகேவா? சேம் மெத்தடில் ஒரு ஒர்க் கொடுத்துருக்கேன். அந்த சம்மை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த சம்மருக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம் சம்ஸை கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். Okay, students, thank you.